எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட தேவனுடைய சட்ட புத்தகத்திலிருந்து புதிய சட்டம், புதிய ஏற்பாடு, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளி குறித்து சாட்சி கொடுக்க வந்த சாட்சியாய் வந்தவன். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளி குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். ஒளி, அதுதான் நமக்கு வழி. இயேசுவே வழி, இயேசுவே ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. இந்த உலகத்தில் சூரியன் ஒளி இராவிட்டால் நமக்கு வழி கிடையாது. உலக வாழ்க்கைக்கு சூரியன் ஒளி, பரலோக வாழ்க்கைக்கு தேவனே நீதியின் சூரியனாக இருக்கிறார். ஆகவே ஒளி இருந்தால் தான் வழி. ஒளினா என்ன? ஏன் சொல்கிறாரு யோவான் சுவிசேஷம் 8:12, உலகத்துக்கு நான் ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அப்போ ஜீவனுக்கு ஒளிதான் ஜீவன். அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவன் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். ஆகவே ஜீவ ஒளியை அடையும்படி இயேசு தன் ஒளியை கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார். மனுஷனுடைய ஜீவன் எதில் இருக்குதுன்னா, பழைய சட்டம் நீதிமொழி புஸ்தகம் 27வது அதிகாரம் 20வது அதிகாரம் 27வது வசனம், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. ஆகவே தீபம், நம்முடைய உயிர் என்பது ஒரு விளக்கை போன்ற ஒரு தீபம், ஒரு ஒளி, அதுதான் நமக்கு ஜீவனாக இருக்குது. ஆகவே ஜீவன் தேவன் தந்த ஒளி, அந்த ஒளி தான் நமக்கு தேவன் மறுபடியும் புதுப்பிக்கிறார். நம்முடைய ஒளியானது எக்ஸ்பிரே டேட் ஆகிப்போச்சு. பல்பு எக்ஸ்பிரே டேட் ஆன மாதிரி நம்முடைய ஒளி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஜீவன் எக்ஸ்பிரே டேட் ஆகிப்போச்சு. மறுபடியும் அதை புதுப்பிக்கணும், மறுபடியும் ரினியூல் பண்ணணும், மறுபடியும் ஜெனிப்பிக்கணும். ஆகவே இயேசு கிறிஸ்து தான் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி தான் நமக்கு ஜீவ வழியாக இருக்குது, அதுதான் ஜீவனாக இருக்குது. ஆகவே இயேசு இல்லை என்று சொன்னால் ஒளி இல்லை, ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். ஆகவே உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி. ஆகவே உலகத்தில் இன்றைக்கி பல ஒளி இருக்குது. சூரிய ஒளி, மின்சார ஒளி, மெழுகுவத்தி ஒளி, இதெல்லாம் உலகத்துக்கு ஒளி. ஆனால் பரலோகத்துக்கு தேவன் தான் ஒளி. உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. ஆகவே வசனம் என்னும் அந்த வெளிச்சத்தில் தான் நித்தியமாய் வாழுகிற அந்த ஜீவ ஒளி. ஆகவே இந்த தேவ சட்டத்தையும் தேவ வசனத்தையும் அறிந்து புரிந்து தெரிந்து அந்த ஒளி நமக்குள்ளே மறுபடியும் புதுப்பிக்கணும். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை தந்தார், ஜீவ ஒளியை தந்தார். ஆகவே நம்முடைய ஆத்மா மறுபடியும் பிரகாசிக்கிற ஒளியாய் மாறும்படியாய், அதனால தான் நம்முடைய சரீரம் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1-2 வாசித்தாக்கா, 6 நாளைக்கு பின்பு தனித்திருக்கும்படி 3 சீசர்களை கொண்டு போய் அவளுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய சரீரமும் அவருடைய வஸ்திரமும் சூரியனை போல பிரகாசித்தது, அதை வெளிப்படுத்துகிறார். ஆகவே ஒளியிலுள்ள பரிசுத்தவான் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி, ஒளியிலுள்ள பரிசுத்தவான் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி, ஆகவே அந்த ஒளியை அறிந்து அந்த வழியை தெரிந்து, ஆகவே நித்திய ஒளியை நித்திய ஜீவ வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஒரே வழி இயேசுவே வழி, இயேசுவே ஒளி, இயேசுவே ஜீவ ஒளி. ஆகவே இதை அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டால் நித்திய வெளிச்சம் கிடைக்கும். ஆகவே வேதத்தை வாசிப்போம், தேவ சட்டத்தை அறிந்து கொண்டு அந்த வெளிச்சமான ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.